மைலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. Open the Bhagavad Gita, a random page, and suddenly there will be one quote. Okay. And it will fit correctly to your problem, and it will give you the solution. எல்லாருக்கூடையும் கொஞ்சம் இருக்கும், அது எவ்வளவு வருதுங்கிறத பொறுத்து தான். அப்புறம் சுச்சுவேஷன் கிடைக்குதா கிடைக்கலையா. My assistant Satish almost got bit by a crocodile. ஆமா நிஜமா. என்ன சார் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னா, எனக்கு பண்ணீங்க உங்களுக்கு பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ இட் வாஸ் நைஸ். அதுதான் ஒரு புரோக்கனான ஒரு ஆர்கிடெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். படம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்கும், ஒரு புரோக்கனா 10 லைட் இருக்குன்னு ஒரு லைட் மட்டும் ஆஃப் ஆகிருக்கும். சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா டெக்கரேஷன் ரெட்டத்துல டீம்ல இருக்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ப்ரொட்டகனிஸ்ட் ஹீரோயிஸ் செலிப்ரேட் பண்றாங்களோ அதே மாதிரி ஆண்டகனிஸ்டையும் கொண்டாடிட்டே இருப்பாங்க. ஈவன் எக்ஸாம்பிளுக்கு 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படையப்பால நீலாம்பரி அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க. பாஷால இருந்த ரகுவரன் சாரை இன்னும் செலிப்ரேட் பண்றாங்க. சேம் சினாரியோ இங்கே அருண் விஜய், தட் ஆண்டகனிஸ்ட் ரோல் இட்ஸ் இஸ் த கிரே ஷேட்ஸ் ஆஃப் ஃபிளேவர்ஸ் இன் த ஃபில்ம். ஒவ்வொரு படத்துக்கும் இப்போ இட்லி கடைக்கு எடுத்துக்கிட்டா அங்கே வேறொரு விதமான ஒரு கிரே ஷேட். இப்போ இந்த படத்துல கேரக்டரே 2 விதமான கிரே ஷேட்ஸ், which is அருண் விஜய்ஸ் டெஃபினிஷன், the gray shades characters in his life in actor. அது இருக்கா, அதுதான் இருக்கலே மோஸ்ட் சேலஞ்சிங் நினைக்கிறேன். அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்லை, ஐ திங்க் ஐ என்ஜாய் பிளேயிங் தட். எனக்கு வந்து அது ஃப்ரீடம் நிறைய இருக்கு, நிறைய பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் அந்த ஒரு கேரக்டர் கொடுக்கும் போது யூ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஐ திங்க் அது எனக்கு அது கொஞ்சம் இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அஃப்கோர்ஸ் மகிழ் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டில் டவுன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கதைகள் வரும்போது என்ன இருந்தாலும் இல்லை, இப்போ இந்த படமும் இப்போ இன்னும் கொஞ்சம் அகெயின் கார்த்திக் நாராயண் படம் எண்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் மாஃபியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அது எப்போதுமே ஒரு நம்ம ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கும்போது அதை நம்ம டக்குன்னு சேஞ்ச் பண்ணும் போது அது ஒரு நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் அமையும் போது ஐ லவ் டு கிராப் இட். ஸோ அப்படிதான் எனக்கு வந்து அந்த இடத்து மேல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்டீஸா நான் பண்ண முடியும். ஓகே, எனக்கு இந்த மாஃபியா பத்தி பேசுறப்பதான் கேமராமேன் சொல்லுவாரு, மாஃபியாவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் எல்லாம் இருக்குமோ அப்படின்லாம் ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் தான் சொல்லிட்டு இருந்தோம், டேரக்டர் மென்ஷன் பண்ணப்போ இட்ஸ் இன்ஸ்பைர்ட் பை மெக்பெத் அப்படின்னால இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு. சார், இதுல லைட்டிங் மெத்தட் பத்தி பேசலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, கியூரியஸ் கரோ அப்படின்ற ஒரு லைட்டிங் டெக்னாலஜியை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இது ரொம்ப பழசு இங்கிலீஷ்ல ஐ மீன் நிறைய ஃபிலிம்ல சப்ஜெக்டுக்கான ஒரு டார்க் ஷேட் கொடுக்குற ஒரு லைட்டிங் மெத்தட். தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டருக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுச்சா? இதை பத்தி சொல்லுங்க. இதனால அந்த டெக்னிக் இது எப்படின்னா, நான் கொஞ்சம் பெயிண்டிங் அந்தது பழைய கிளாசிக் மியூசிக்ஸ் ஜாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கேட்பேன். அப்போ அது பார்க்கும்போது அந்த ரிசர்ச்ல எங்களுக்கு 2+ கிடைச்சது. நாங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்டர் பண்ணும்போது ஒன்று பண்ணியிருந்தோம்ல, சார் வந்து ஒருத்தன் ஒரு மாதிரி பேட் பாடியில கடிக்கிற மாதிரி வேணும்னா, அது வந்து இந்த கதை சொல்லும் போது அந்த ஐடியா நல்லா இருக்கு. ஏன்னா சாருக்கு உடம்பு இருக்கு, மற்ற ஹீரோ வச்சு நான் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன ரீசன் வச்சோம்னா, சார் 2 கேரக்டருமே அனிமல் கேரக்டர், ஒருத்தன் தின்னுறணும்னு நினைக்கிறான், அதுக்கு வந்து இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அதுல இருந்து எடுத்து பண்ணோம். இதுல என்னன்னா, இந்த படம் ஃபுல்லா ஆக்சுவலா இந்த உலகத்துல யாருமே பியூரோ ஒயிட்டோ கிடையாது. எல்லாருக்கூடையும் கொஞ்சம் இருக்கும், அது எவ்வளவு வருதுங்கிறத பொறுத்து தான். அப்புறம் சுச்சுவேஷன் கிடைக்குதா கிடைக்கலையா. இதுதான் வந்து மனித வாழ்க்கையிலேயும், ஏன்னா நம்மள அனிமல்ஸ் இருந்து வந்தவங்க தான். இப்பதான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுருக்கோம். இல்ல, பல மனிதர்கள் உள்ள தூக்கிட்டு இருக்கலாம். அது உண்மை, அதுதான் இது. அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா, சார் லைட்டிங்லயே ஒரு ஷேடோ இருந்துகிட்டே இருக்கணும். அதே போல ஒரு புரோக்கனான ஒரு ஆர்கிடெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். படம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்கும், ஒரு புரோக்கனா 10 லைட் இருக்குன்னு ஒரு லைட் மட்டும் ஆஃப் ஆகிருக்கும், ஒரு ரெகுலர்னஸ் இருக்காது, ஒரு கிளாரிட்டியான. இப்போ சாரோட இன்ட்ரோடக்ஷன் கூட நான் எப்படி வச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ஷாட் சாருக்கு அதான் எடுத்தோம். ஒரு புரோக்கன் பிரிட்ஜ் அந்த பாண்டிச்சேரியில, ஆனா அவர் வளர்ந்தது எல்லாமே அந்த மாதிரி இடத்துல இருந்தா, வளர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வருவாரு. அந்த புரோக்கன் பிரிட்ஜ்ல இருந்து அப்படி வந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு மனுஷன் என்ட்ரி ஆகுறான் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறதுக்கு எனக்கு பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது என்னன்னா, நம்ம யாருகிட்ட இருந்து கத்துக்கிட்டு வர்றோம், நம்ம எவ்வளவு படங்கள் பார்த்து ரசிக்கிறோம், இது அது ஒரு டேஸ்ட் சம்பந்தப்பட்டதுதான்.
உங்க ரெண்டு பேருக்குமே லைஃப் சேஞ்சிங் பர்சனா இருந்தது ஒரே ஒரு காமன் டைரக்டர். ஸோ அவரோட படங்கள்ல நடிக்கும் போதே அந்த கேரக்டரோட எலிகன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் எஸ்பெஷலி அவங்க ரெண்டு பேரோட லைஃபோட டேர்னிங் பாயிண்டா அந்த அவரோட டைரக்ஷன் இருந்திருக்கு இல்லையா? அந்த மொமெண்ட்டை பத்தி எனக்காவது பேசியிருக்கீங்களா ஸ்பாட்ல? ஹேவ் யூ டிஸ்கஸ்? ஜென்ரலா கௌதம் சார் பத்தி தெரியும். அவர் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸ், ஓகே, ஒரு மல்டி டாஸ்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் நைட் தான் அவருக்கு தோணிட்டு திடீர்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவார். வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு அந்த டயலாகோட அவர் எனாக்ட் பண்ணி 2 கேரக்டர்ஸோடையும் அனுப்புவார். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஃபோன் கான்வர்சேஷன் சீன் வந்தது. ஓகே, ப்ரீவியஸ் நைட் வந்தது. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங். ஸோ அதை அப்படியே அவரோட மாடுலேஷனை தான் நான் பிடிச்சேன். ஸோ அப்படி வெரி டேலண்டட் அண்ட் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித். ஏன்னா அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே தெரியாது. ஏன்னா அவரோட ஃப்ளோவில் நம்ம போயிடும். எனக்கு அது போயிட்டோம்னா தென் இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா அவர் எனி டைம் என்ன வேணா கேட்பார், கேமரா ரோலிங்லேயே கேட்பார். ஸோ நீங்க வந்து அதை யூ ஷுட் பி ரெடி ஃபார் தட். யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி அந்த டைம்ல என்ன லைவ்லியா வருதோ யூ கேன் கேப்சர். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஓப்பன் இயரோட அவரை நம்ம கிராஸ்ப் பண்ணாலே போதும். இட்ஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சிதிக்கு வந்து மித்தாலஜி ரொம்ப பிடிக்கும் யூசுவலா. ஸோ மித்தாலஜியில ஐ மீன் நிறைய புக்ஸ்லாம் கூட யூ ஹேவ் ரெட். ஐ திங்க் இஸ் இல்லூஷன்ஸ், அந்த பேலஸ் ஆஃப் இல்லூஷன்ஸ், அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃப் என்சான்ட்மென்ட், தீஸ் கைண்ட் ஆஃப் புக்ஸ் தாண்டி ஒரு படமா கன்சியூம் பண்றப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணது என்னன்னா, நீங்க வந்து சீதா கதாபாத்திரம், திரௌபதி மாதிரியான கதாபாத்திரம் பண்ணணும்லாம் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு விஷயத்த நான் படிக்க முடிஞ்சது. ஸோ ஹவு டு யூ prepare yourself for an actor like that mythology characters? Have you ever imagined yourself? In fact, recently I did one song in Hindi, okay, where I got to play Sita Ma's character. Okay. So I'm very, very, very happy about that. I think it's a manifestation because it's been long back. It's been a long time. Yeah. Just the other day I went and I shot and I came here. But yeah, mythology for me is one of my favorite subjects, and I keep listening to podcasts about mythology. I keep reading books about mythology. Because nama country le, India le, there is so much of history. There's so many of different cultures, different regions, and I feel like it's my responsibility somewhere to know about my culture and about my background. Oh. And that's just one of the passions that I have over the time that I have realized. Because you know, even the number book, holy book Bhagavad Gita, any problem life le, if you are coming across any major problem, you open the Bhagavad Gita, a random page, and suddenly there will be one quote, okay, and it will fit correctly to your problem, and it will give you the solution. Oh. And that has happened to me multiple times. Oh. Any problem, every morning I start with Hanuman Chalisa. Oh. Because I feel like the strength that particular chant gives me is immeasurable. So yes, mythology is my favorite subject, and I'm hoping that someday I get a chance. Yeah, already you said manifesto. All this background, whatever you said about how I prepare, it's all through the years. Okay. Suddenly something will come across, and it will come at a point where you have already done its research. Like it mystically happens sometimes in life. So yes, I'm hoping. Yeah, we'll be next time we meet. Yes. Sita and Draupadi, yeah, some other historical lead. Yes. Yeah, we are waiting to see that. And in the trailer la paathape எனக்கு ஒரு frame ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா தொங்கிட்டு இருக்கீங்க, கயிறு பிடிச்சிட்டு ட்ரைலர் வந்துருச்சு, எல்லாம் ரிவீல் பண்ணல, அது வந்துருச்சு, நாங்க பார்த்துட்டோம். ஓகே, அப்போ ஒரு டைலாக் அடுத்த சட்டை உன்னை பத்திரமா பாத்துக்கிறதா என்னோட வேலையை டைலாக் வேற வருது. எஸ்பெஷலி இந்த ரோப்ல தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். லைக் அந்த இடத்துல நம்ம பயத்தை தாண்டி நம்ம கேரக்டராவே யூ ஹேவ் டு பி பிஹேவ்ல. ஸோ அந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க, அந்த எக்ஸிகியூஷனை பத்தி சொல்லுங்க, அந்த சீன் எக்ஸிகியூஷன். Execution was done, it was in Velankani, if I'm not mistaken, right, sir? Velankani. This is the most important sequence of our film, the climax. Okay. And they had lifted me up above the air, above the ground level with a crane, and Kile there were naraya crocodiles. Real crocodiles were there. Okay. My assistant Satish almost got bit by a crocodile. Nijama. He has a periya mark on his foot. So yeah, of course, with the rope, and you have to wear the bungee, and you have to go up. I think almost 2.5 hours I was up in the air.
Because it's very important that there is a sequence happening here and there is another angle that from there this girl is up in the air also has to be shot. ஓகே So definitely very, very challenging. Very hot day that day was. ஓகே But anything for the love of cinema. அப்கோர்ஸ் ஒரு சாங், ஏன்னா இவ்வளவு நாள் ரகடா பார்த்த ஒரு மனிதனை மறுபடியும் பழைய ரொமான்டிக் வெர்ஷனுக்கு பார்க்க தேங்க்ஸ் முடியுது. டு திருக்குமரன் சார். ஒரு மாதிரி ரொம்ப எலிகண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கொரிய ஒரு ஸ்டெப் தான் விட்னஸ் பண்ண முடிஞ்சது. அதுவே அவ்வளவு கியூட்டா இருந்தது. அண்ட் இந்த சாங் அப்கோர்ஸ் நண்பர் பாடியிருக்காரு. ஏன்னா அவரு கேட்டதுக்காக பாடாம உங்க அவுட்டையும் பார்த்து அதுக்கப்புறம் நானே பாடுறேன்னு சொன்ன ஒரு விஷயம். அண்ட் ஏஐ வாய்ஸ் யார் இந்த வாய்ஸ் டவுட் பண்ணி கேட்டது முதல் கொண்டு இட் வாஸ் கியூட்டா இருந்தது. அண்ட் இது நான் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஹெல்தியான விஷயம் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் யூ ஆர் வெரி வெல் நோன் ஃபார் அ மல்டி ஸ்டாரர் ஃபிலிம். எனக்கு ஒரு லெகசி இருக்கு, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். படம் நல்லா இருக்கா போய் பண்ற ஆள் தான். இப்போ அவர் வந்து உங்களுக்கு பண்றதுக்கு எப்படி இருக்கு? சில கிவன் பேக் மாதிரி இருக்கா? எப்படி ஹவு டு யூ ஃபீல்? நிச்சயமா அது எனக்கு ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. அண்ட் என்ன சார் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னா, எனக்கு பண்ணீங்க உங்களுக்கு பண்ண மாட்டேனாங்க மாதிரி தான் சொன்னார். ஸோ இட் வாஸ் நைஸ். அதுதான் நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன் எப்போ வேணா எப்படி வேணா அது வந்து திருப்பி நமக்கு நல்லது பண்றது நமக்கு ஒரு நல்லது அமையணும். தட்ஸ் வாட் இட் இஸ். லைஃபே அதான். நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண மாட்டோம். பட் அது இப்போ அது வந்து ரெசிப்ரோகேட் ஆகும் போது தான் யூ ரியலைஸ். ஸோ அது கண்டிப்பாக அது லைஃப்ல எல்லாருக்குமே அது உண்டு. ஒரு விஷயம் நம்ம நல்லது பண்ணோம்னா அது திருப்பி நமக்கு நல்லதா நடக்கும் அப்படின்னு எண்ணங்கள் தான் வாழ்க்கை இல்லையா? எண்ணம் போல் வாழ்க்கை தான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஐ திங்க் தனுஷ் பிரதர் வந்து a good friend, ஒரு நல்ல பிரதர். ஐ திங்க் லைஃப்பில் அவர் கூட அக்வைண்டன்ஸ் ஆனது வந்து ஐ ரியலி enjoyed that part of it and it's a very nice creator. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கு என்ன ஃபீல் பண்ணதோ அதுதான் கமெண்ட்ல எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மனுஷனோட உழைப்பு எப்போவுமே ஒன் ஸ்டெப் மேலே தான் இருக்கும். அந்த உழைப்பை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு வாழ்த்துக்கள் இருக்கு. அண்ட் அடுத்தடுத்த படங்கள் இன்னும் நீங்கள் இன்னும் சிறப்பாக இதே மாதிரி உழைச்சிட்டே இருக்கும்னு சொல்லி விகடன் சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.